ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பொற்செல்வியின் தமிழ் சமையல். நார்த்தங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் நார்த்தங்காய் 3, புளி ஜூஸ், அதாவது புளியை ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. பெருங்காயம், இஞ்சி ஒரு 2 ஸ்பூனு, சால்ட்டு, தாளிக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகா ஒரு 10 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வெல்லம் எடுத்துக்கோங்க, ஒரு கப்பு. வாணலியில் எண்ணெய் விட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். வெடித்த உடனே இது ரெண்டையும் போட்டுட்டு பொன்முருகலாக வறுத்துக்குங்க. அப்புறம் ஒரு அரை கப்பு பச்சை மிளகாய், அதாவது 10 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி அதையும் போட்டுக்குங்க. நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம், அதையும் வதக்கிக்கலாம். 3 நார்த்தங்காயை பொடி பொடியாக நறுக்கி அதையும் போட்டுக்கலாம். நார்த்தங்காய் நான் சின்ன சைஸ் தான் போட்டிருக்கேன். பெரிய சைஸாக இருந்தால் நீங்கள் 2 போட்டுக்குங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவு போட்டுக்குங்க. நான் இப்போ ஒரு 3 டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா வதக்கிக்கணும். நார்த்தங்காய் நல்லா வதங்கினா தான் உங்களுக்கு கசப்பு தெரியாது. இது ஒரு டிப்ஸு. இதுக்கு நார்த்தங்காய் பச்சடிக்கு இது ஒரு டிப்ஸு. நல்லா வதக்கிக்கங்க. இப்போ புளிக்கரைசலை விட்டுக்குங்க. புளிக்கரைசலை விட்டுட்டு நல்லா நார்த்தங்காயை வேக விட்டுடுங்க. எண்ணெயில் கொஞ்சம் வெந்துடும். அடுத்தது இந்த புளிக்கரைசல்லையும் கொஞ்சம் வேகும். நல்லா கையை வச்சு நாம் அமுக்கணும்னா அது நசுங்கிற அளவுக்கு வேக வச்சுக்குங்க. 1 கப்பு வெல்லத்தை போட்டுக்கலாம். இப்போ வெல்லம் நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். வேணும்னா இன்னொரு அரை கப்பு வேணாலும் நீங்கள் சேர்த்துக்குங்க. ரொம்ப ஸ்வீட்டாக வேணும்னா ஒரு அரை கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ நார்த்தங்காய் பச்சடி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த நார்த்தங்காய் பச்சடியை நீங்கள் சாதத்துக்கு தொட்டுக்கலாம், இல்லை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இட்லி தோசையும் தொட்டுக்கலாம், அல்லது சப்பாத்திக்கு கூட தொட்டுக்கலாம். தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது நார்த்தங்காய் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்குற ஒரு காய் இது. அதாவது நம்மளுடைய குடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நார்த்தங்காயை உபயோகப்படுத்தலாம். இது வைட்டமின் சி அதிகமாக இருக்குது. இம்யூனிட்டியும் நமக்கு அதிகரிக்கும் நார்த்தங்காய். நம்ம வீடுங்களில் இந்த நார்த்தங்காய் உப்பு போட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஜுரம், வாமிட்டிங் எது இருந்தாலும் இதை சாப்பிட்டோம்னா சரியாயிடும். இந்த ஊறுகாயை நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காக தான் செஞ்சு சாப்பிட்றோம். வாந்தியெல்லாம் வராமல் பார்த்துக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வணக்கம்.